வணக்கம் நண்பர்களே. டேட்டா கண்ட்ரோலில் தமிழில் ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லி கேட்டிருந்தார். ஸோ அவருக்காக இன்றைக்கி டேட்டா கண்ட்ரோலை பற்றின விவரங்களை தமிழில் சொல்கிறதா இருக்கும். சரி, இன்றைக்கி நம்ம ஒரு சாம்பிள் ஃபார்ம் டிசைன் பண்ணுவோம். எதுக்காகனா ஒரு பர்சனல் டீட்டெயில்ஸ் வாங்குற மாதிரி பண்ணுவோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு லேபிள் பாக்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ அதோட ரைட் ஹேண்ட் சைடில் ப்ராப்பர்ட்டிஸ், இந்த லேபிளோட ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு இருக்கும். அதில் டிஃபால்ட்டாக லேபிள் 1 இருக்கும். ஸோ அதை நான் ரீநேம் பண்ணிக்கிறேன், சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பர்சனல் டீட்டெயில்ஸ். ஸோ இதுதான் ஃபார்ம் நேம். ஸோ இப்போ இந்த ஃபார்ம் பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதோட ஃபாண்ட் சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ இங்கே ஃபாண்ட்டுன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். அந்த ஃபாண்ட் ப்ராப்பர்ட்டியை கிளிக் பண்ணுறீங்க. ஸோ அதில் உங்களுக்கு போல்டு வேணும்னா போல்டு, உங்களுக்கு ஃபாண்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணணும்னா நீங்கள் பாருங்கள் சைஸு ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பிக்கராக வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஃபாண்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ எனக்கு ஃபார்மோட பேக்ரவுண்ட் கலர் மாற்றவும் அப்படின்னா ஃபார்மை கிளிக் பண்ணுறீங்க. ஸோ இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் ஃபார்மோட ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு வந்துடும். அதில் பேக் கலர் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் சிஸ்டம் கலர்ஸ்னு கொஞ்சம் இருக்கும், அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பேலட் வேணும்னா பக்கத்தில் பேலட் ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் பேலட் ஆப்ஷனில் பேலட்டை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார்மோட பேக்ரவுண்ட் கலர் மாதிரி இருக்குது. நீங்கள் கேட்கலாம் அந்த பர்சனல் டீட்டெயில்ஸ் மட்டும் மாறலையே அப்படின்னு சொல்லி கேட்கலாம். பர்சனல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா அது லேபிள் 1 இருக்குது. ஸோ அதோட பேக்ரவுண்ட் கலர் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த கண்ட்ரோலை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதோட அப்ராப்ரியேட் ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே உங்களுக்கு வந்துடும். ஸோ அதில் நீங்கள் பேக் கலர் அப்படின்னு இருக்கும். ஸோ பேக்ரவுண்ட் கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ பர்சனல் டீட்டெயில்ஸாக ரொம்ப சிம்பிளாக நான் ஒரு 3 ஃபீல்டை வச்சு எப்படி டேட்டாவை கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லேபிள். ஸோ ஃபர்ஸ்ட்டு லேபிளில் ரீநேம் பண்ணிக்கிறேன், நேம். செகண்ட் லேபிள் கிளிக் பண்ணுறேன், ஏஜ். தேர்டு லேபிள் கிளிக் பண்ணுறேன், கேப்ஷனில் போகிறேன், அட்ரஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் விசிபிலிட்டி கம்மியாக இருக்கிறதுனால ஸோ அதோட ஃபாண்ட் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணிவிட்டு ஸோ 14 போல்டில் வச்சுக்கிறேன். ஸோ செகண்ட் ஏஜை செலக்ட் பண்ணுறேன், ஃபாண்ட் ஆப்ஷன்ஸ் போயிட்டு போல்ட் 14. ஓகேங்களா? தேர்டு லேபிள் கிளிக் பண்ணுறேன், ஃபாண்ட் ஆப்ஷன் போயிடுறேன், போல்ட் 14. ஓகேங்களா? ரைட்டுங்களா? ஸோ அதே மாதிரி கலர் வேணும்னா நம்ம இங்கே பேக் கலர்னு இருக்குது, இந்த கண்ட்ரோலை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஏஜுக்கு செலக்ட் பண்ணிடுறேன். ஸோ ஏஜுக்கு நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அட்ரஸ்க்கும் நான் செலக்ட் பண்ணுறேன், சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ். ஸோ நான் நேமுக்கு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் போட்டிருக்கேன். ஓகேங்களா? அதே போல் ஏஜுக்கு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ். ஸோ அடுத்து அட்ரஸ்க்கு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ். ஸோ பை டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா 3D வியூவில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சப்போஸ் இதை நீங்கள் ஃப்ளாட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அப்பியரன்ஸில் ஃப்ளாட்டுன்னு ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் ஃப்ளாட் யூஸ் பண்ணி ஃப்ளாட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு 3D வேணும் அப்படின்னா 3Dயாகவும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் ஃப்ளாட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ டிஃபால்ட்டாக இதில் ஒரு டெக்ஸ்ட் இருக்கும், டெக்ஸ்ட் 1, டெக்ஸ்ட் 2, டெக்ஸ்ட் 3 இருக்குது. இதை நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட்டு டெக்ஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ கீழே போனீங்கன்னா டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஜஸ்ட் ரிமூவ் பண்ணி விட்ருங்க. ரைட்டுங்களா? அதே மாதிரி டெக்ஸ்ட் 2ல் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அங்கே டெக்ஸ்ட் 2 இருக்கும், அதே மாதிரி டெக்ஸ்ட் 3. ஸோ நான் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்னுடைய ஃபார்ம் டிசைன் ரெடி ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ இப்போ அடுத்து நான் டேபிள் டிசைன் பண்ண போகிறேன். ஸோ ஒரு ஈஸியஸ்ட் மெத்தடு, நீங்கள் எம்எஸ் ஆக்சஸ் ஓப்பன் பண்ணி அது வழியாக டேபிள் ஆக்சஸ் ஓப்பன் பண்ணி அது வழியாக நீங்கள் டேபிள் க்ரியேட் பண்ணி பண்ணலாம். அது ஒரு ஆப்ஷன். ஸோ இன்னொரு ஆப்ஷன் நீங்கள் விஷுவல் பேசிக்குள்ளாரவே ஆட் இன்ஸ்னு ஒரு மெனு இருக்குது, அதில் விஷுவல் டேட்டா மேனேஜர் அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதில் கிளிக் பண்ணுங்கள். ஓப்பன் டேட்டாபேஸ். சப்போஸ் உங்கள்கிட்ட ஏற்கனவே ஒரு டேட்டாபேஸ் வச்சுருக்கிறீங்க
அப்படின்னா இந்த ஓப்பன் டேட்டாபேஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் டேபிளை ஃபார்மோட கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நியூ அப்படின்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணி எம்எஸ் ஆக்சஸ் 7.0 செலக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் டேட்டாபேஸை எங்கே சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ ஒரு ட்ரைவ் சூஸ் பண்ணிக்கோங்க. ட்ரைவில் உங்கள் டேட்டாபேஸ் சேவ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோல்டர் நேம் போட்டுக்கிறேன். ஸோ நான் வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபோல்டர் நேம் வைக்கிறேன். சரிங்களா? ஸோ அதுக்குள்ளார என்னோட டேபிள் நேம் வந்து பர்சனல், டேட்டாபேஸ் நேம் வந்து பர்சனல் அப்படின்றது டேட்டாபேஸ் நேம். ஓகேங்களா? அதில் என்னோடய டேபிள் நேம் வந்து அட்ரஸ். ஸோ பர்சனல்ன்றது டேட்டாபேஸ் நேம், அதில் அட்ரஸ்ன்றது என்னோடய டேபிள் நேம். ஸோ இப்போ நான் டேபிளில் ஃபீல்ட்ஸ் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபீல்டு நம்ம ஃபார்மில் நேம் கொடுத்துருக்குறோம். ஸோ நேம் அதோட டைப் வந்து டெக்ஸ்ட்டு, மேக்ஸிமம் சைஸ் பார்த்திங்கன்னா 50 கேரக்டர்ஸ் வரைக்கும் நேம் வச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்து ஏஜ். ஸோ ஏஜ் பார்த்திங்கன்னா டபுள் யூஸ் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் சைஸ் 8 கிடைக்கும். ஸோ சிங்கிள் யூஸ் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் சைஸ் 4 கிடைக்கும். ஸோ இன்னும் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் வேணும்னா கூட இதில். ஸோ இன்டீஜர் இருக்குது, 2 ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ அடுத்து அட்ரஸ். ஸோ அட்ரஸ் மேக்ஸிமம் 50 இருக்குது, நான் அதே யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கீழே பில்டு த டேபிள் இருக்கும். ஸோ இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் டேபிள் பில்ட் ஆகிடும். ஸோ நான் ஒரு சாம்பிள் டேட்டா நான் இங்கே கொடுத்துக்கிறேன். ஸோ அப்போ தான் நான் உங்களுக்கு அங்கே ஃபார்மோடு கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு சாம்பிள் டேட்டா இருந்துச்சுன்னா ஸோ ஆடு கொடுக்குறேன். ஆடு கொடுத்துட்டு ஸோ யூசர் நேம் சிவான்னு வச்சுக்கிறேன். சாரி, நேம் சிவான்னு வச்சுக்கிறேன். ஸோ ஏஜ் 30 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ அட்ரஸ் சும்மா நான் சென்னைன்னு வச்சுக்கிறேன். நீங்கள் எதாவது வேணும் நீங்கள் உங்கள் சாய்ஸாக, இன்னும் மேக்ஸிமைஸாக வேணும், ஸ்ட்ரீட் நம்பர் எல்லாம் வேணும் நீங்கள் கொடுத்துக்குங்க. ஸோ சாம்பிள் டேட்டான்றதுனால நான் அந்தளவுக்கு போகலை. தென் அப்டேட் கொடுத்துருங்க. ஸோ ஒரு டேபிள் ரெடி ஆகிடுச்சு, ஃபார்ம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ 2 பேரையும் கனெக்ட் பண்ணுறது தான் நம்ம வேலை. ஸோ இந்த 2த்தையும் கனெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா இந்த டேட்டா 1 கண்ட்ரோல். ஸோ டேட்டா 1 கண்ட்ரோல் தான் ஒரு இன்டர்ஃபேஸ் மாதிரி, உங்கள் டேபிளுக்கும் ஃபார்முக்கும் ஒரு இன்டர்ஃபேஸ் மாதிரி உங்களுக்கு செயல்படும் இந்த இடத்துல. ஸோ நீங்கள் டேட்டா 1 போட்டதுக்கப்புறம் டேட்டா 1 ப்ராப்பர்ட்டிஸ் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் டேட்டாபேஸ் நேம். ஸோ நம்ம டேட்டாபேஸ் எங்கே சேவ் பண்ணியிருக்கோம்? ஸோ ட்ரைவில் சேவ் பண்ணியிருக்கோம். ஸோ பர்சனல் டீட்டெயில்ஸ் அப்படின்னு பர்சனல் அப்படின்றது தான் டேட்டாபேஸ் நேம். ஸோ நம்ம டேபிள் நேம் பார்த்திங்கன்னா அட்ரஸ். ஸோ இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஒரு சிங்கிள் டேட்டாபேஸில் மோர் தென் 1 டேபிள் இருக்கலாம். ஒரு கம்பெனி அப்படின்னா நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ்க்கு ஒரு டேபிள் இருக்கலாம், சேலரிக்கு தனி டேபிள் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை டேபிள்ஸ் வேணாலும் ஒரு சிங்கிள் டேட்டாபேஸில் வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நான் ஃபார்ம் ரன் பண்ணால் ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒர்க் ஆகாது. ஏன்னா டேபிள் வந்து டேட்டா 1ல் கனெக்ட் ஆகிருக்கே தவிர ஃபார்மோட லிங்க் பண்ணலை. ஸோ எந்த ஃபீல்டு எந்த டேபிள் இருக்கிறத ரெப்ரசன்ட் பண்ண போகுதுன்ற விஷயங்கள் நான் சொல்லவே இல்லை. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஃபீல்டை கிளிக் பண்ணுறேன். ஸோ நீங்கள் செட் பண்ண வேண்டியது 2 விஷயந்தான். ஃபஸ்ட்டு ஃபீல்டுக்கு டேட்டா சோர்ஸ் டேட்டா 1, ஏன்னா அதுக்குள்ளே தான் டேபிள் இருக்குது. ஸோ அந்த டேபிளில் என்ன ஃபீல்டு? ஸோ ஃபஸ்ட்டு ஃபீல்டு வந்து நேமை ரெப்ரசன்ட் பண்ண போகுது. ஸோ செகண்ட் ஃபீல்டு டேட்டா சோர்ஸ் டேட்டா ஃபீல்டு. சப்போஸ் நான் அதுக்கு பதிலாக ஏஜுக்கு பதிலாக அட்ரஸ் கொடுத்தனா இங்கே எனக்கு அட்ரஸ் டிஸ்பிளே ஆகும். நான் உங்களுக்கு அடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். டேட்டா சோர்ஸ் டேட்டா 1, ரைட்? ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த டேட்டா டிஸ்பிளே ஆகுது. சப்போஸ் நான் ஏஜுக்கு பதிலாக இந்த இடத்துல அட்ரஸ் கொடுத்துட்டு அட்ரஸ்க்கு பதிலாக இந்த இடத்துல நான் ஏஜ் கொடுத்தேன்னா பாருங்கள், ஸோ கம்ப்ளீட்டாக மிஸ்மேட்ச் ஆகி வருது. ஸோ இதுதான் வே ஆஃப் ரெப்ரசன்டிங் டேபிளில் இருக்கிற இண்டெக்ஸை வச்சு ரெப்ரசன்ட் பண்ணுறது. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஃபீல்டு செகண்ட் ஃபீல்டு அதை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறது. நம்ம சேஞ்ச் பண்ணிவிடுவோம் ஆஸ் யூஷுவல் எப்படி இருக்கும் அதே மாதிரி. ஏஜ் அண்ட் அட்ரஸ். ஓகேங்களா? ஓகே, இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு டேபிளில் இருக்கிற டேட்டாவை ஃபார்மில் டிஸ்பிளே பண்ண வச்சோம். சரி, ஃபார்மில் இருந்து ஒரு டேட்டாவை ஆட் பண்ணுறது எப்படி அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ நான் சிம்பிளாக சொல்லித்தரேன் உங்களுக்கு இதை. ஸோ ஆட் நியூ ரெக்கார்ட். ஓகேங்களா?
அதே மாதிரி கேப்ஷனில் சேவ் ரெக்கார்ட். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வேணும்னா இந்த ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ விசிபிலிட்டிக்காக நான் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி வைக்கிறேன். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ இதுக்குள்ளார கோடிங் எப்படி அடிக்கிறது? ஸோ இந்த ஃபார்மை கிளிக் பண்ணும்போது ஈவெண்ட் நடக்கணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், கிளிக் ஈவெண்ட்டில் எழுதுகிறேன். நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான கோடிங் செக்ஷன் வந்துடும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கான கண்ட்ரோலுக்கு இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடில் அதுக்கான ஈவெண்ட் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ணியிருக்கிற கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா கமாண்ட் 1. ஸோ கமாண்ட் 1ல் கிளிக் ஈவெண்ட் நான் எழுத போகிறேன். இங்கே கிளிக் இருக்குது பாருங்கள். சரிங்களா? இது இப்போ நம்ம டேபிள் எதுக்குள்ளார இருக்குது அப்படின்னா டேட்டா 1 கண்ட்ரோலுக்குள்ளார இருக்குது. டேட்டா 1 டாட் ரெக்கார்ட் செட் டாட் டேட்டா 1க்குள்ளே இருக்கிற ரெக்கார்ட் செட்டை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆட் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ அவ்வளோதான், ஆட் பண்ணுறதுக்கான கோடிங் முடிஞ்சு போச்சு. ஒரே ஒரு சிங்கிள் லைன் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்டை சேவ் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ அதுக்கான கோடிங் இப்போ. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பேஸ் மட்டும்தான் க்ரியேட் ஆகும், டேட்டா சேவ் ஆகாது. ஸோ செகண்ட் கோடிங்கில் டேட்டா 1 டாட் ரெக்கார்ட் செட் டாட் அப்டேட். ஓகேங்களா? இப்போ நான் ரன் பண்ணுறேன் பாருங்கள். ஆடு ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் ஆகிடுச்சிங்களா? ராஜேஷ் 45 சேலம். ஸோ இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் ரெக்கார்டு இருக்குது, செகண்ட் ரெக்கார்டு இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் டெலீட் பண்ணுறது, சரிங்களா, சர்ச் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.